நாங்குநேரிலிருந்து களக்காடுக்கு போறக்கூடிய வழியில பெரும்பத்து அப்படின்னு ஒரு ஊர். 3 பைக்ல டீ கடை பக்கத்தில் நிக்கிறவங்க பேர்ல அவங்கள நோக்கி பாட்டில பெட்ரோல் ரெடி பண்றதுக்கு வீசுறாங்க. வீசிட்டு இறங்கி அருவாள் எடுத்து கண்ணாமன்னு விட்டுறாங்க. யாரு என்ன கிடையாது. போதையில் இருந்தாங்க, கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு தான் வெட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காவல்துறை ஒரு 7 பேரை கைது பண்ணி அவங்க ஒரு பொய்யான காரணத்தை சொல்லலாம். கைது செய்யப்பட்ட 7 பேருமே ஒரே சம்பவத்தை சேர்ந்த போதை காரணமா இல்ல ஜாதி என்கிற போதை காரணமா? இவங்க வெட்டிட்டு போகும்போது நவீன் தேவர் வாழ்க அந்த மாதிரி கோஷம் விட்டுட்டு போயிருக்காங்க. நவீன் அப்படிங்கிறவர் அதே ஊருக்காரர் தான். அவர் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்குல நவீன் ஒரு அக்யூஸ்ட். அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் இதுல சம்மந்தப்படல, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதுல உளவுத்துறை கொஞ்சம் விஜய் கூட இப்ப தஞ்சையில நடந்த கட்சி கூட்டத்துல பேசியிருக்கும் போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சியில சட்டம் சீர்குலைஞ்சு போயிடுச்சு, நாங்குநேரிக்கு இதை விட உதாரணமான ஒரு வார்த்தையே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. 30 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் சிஎம் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அப்பதானே மாற்றி விட்டாங்க எங்களுக்கு அதிகாரிகள் எல்லாம். இந்த ஜாதிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப சமீபத்துல நாங்குநேரியில நடந்த ரெட்டை கொலை பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இப்ப யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆணையர் ராஜாராம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். நாங்குநேரி சம்பவம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஹேஷ்டாகாவே மாத்திரலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நாங்குநேரியில் ஒரு மாணவனை வீடு புகுந்தே வெட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ நாங்குநேரியில் இன்னொரு சம்பவமே அரங்கேறி இருக்கு. குறிப்பாக தென் மாவட்டங்களில், அதுலேயும் குறிப்பாக திருநெல்வேலியில், அதுலேயும் குறிப்பாக நாங்குநேரியில் இந்த மாதிரியான சாதி படுகொலைகள், இந்த மாதிரியான கலவர தாக்குதல்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ குறிப்பாக இந்த சம்பவத்தை குறித்து உங்களோட அபிப்பிராயம் என்ன? அதாவது முந்தா நாள் 2/3/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணிலேருந்து 8:15 மணிக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில், அதாவது கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடிய ஜிஎஸ்டி ரோடு, கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு நாங்குநேரி. திருநெல்வேலிக்கும் வள்ளியூருக்கும் இடையில இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த நாங்குநேரிங்கிற ஊர் ஒரு சென்சிட்டிவ் ஏரியா, கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய இஷ்யூ ஆகி அங்கே சாதிய மோதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ள இடம், ஏற்கனவே நடந்த இடம். இப்போ சொன்னீங்களா 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஊரை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் வள்ளியூரில் ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க, +2. அங்கே படிக்கிறப்போ அவங்களுக்குள்ள எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதன் விளைவாக ஒரு மாணவனை, அதே ஸ்கூலில் உள்ள மாணவன், ஆனால் அதே ஊர் தான், நாங்குநேரி தான், வீட்டில் தேடி ராத்திரி 9 மணிக்கு வெட்டுறாங்க. வெட்டுறப்போ தங்கச்சி போய் தடுக்கிறாங்க, அவங்களுக்கும் வெட்டப்படுது. இதை பார்த்துட்டு அவங்க தாத்தா மயக்கம் போட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்தே போயிட்டார். அப்புறம் அந்த பையன் தப்பிச்சு பிழைச்சி படித்து நல்ல பரிசு கூட வாங்கியிருக்கிறாப்புல. அது ஒரு சாதிய மோதல். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அதே ஊரில் அந்த நாங்குநேரியிலேருந்து களக்காடுன்னு மேற்க இருக்குது. அந்த நாங்குநேரியிலேருந்து களக்காடுக்கு போகக்கூடிய வழியில் பெரும்பத்து அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பெரும்பத்தில் பக்கத்திலேயே இந்திரா நகர் அப்படின்னு இருக்குது. அது பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அது ஒரு தெரு தான். அது அங்கே ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் சிலர் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிலர் டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கும்பலாக நிற்பாங்க. எப்போதுமே கிராமத்தில் அவங்களுக்கு அதான் டைம் பாஸ், வேறு வழி கிடையாது. அந்த சமயத்தில் 3 பைக்கில், ஒவ்வொரு பைக்கிலையும் 3 பேர் விதமும் 9 பேர் வராங்க. வந்தவங்க அந்த டீ கடை பக்கத்தில் நிற்கிறவங்க பேரில் அவங்கள நோக்கி பாட்டிலில் பெட்ரோல் ரெடி பண்ணுறதுக்கு வீசுகிறாங்க. வீசிட்டு இறங்கி அருவாள் எடுத்து கண்ணாமன்னு விட்டுறாங்க. யார் என்ன கிடையாது, இன்டிஸ்கிரிமினேட்டாக வெட்டுறாங்க. அதில் அந்த இந்திரா நகரை சேர்ந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த ஜான் அப்படிங்கிறவர் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிரு. அவர் மாற்றுத்திறனாளி, ஓட முடியல அவரால், அதனால் அவர் மாட்டிக்கிட்டார். அதே மாதிரி ஒரிசா மாநிலத்திலேருந்து இங்கே செங்கல் சூழலில் வேலை செய்கிறார் ஒருத்தர், அவரும் மாட்டிக்கிட்டார். அவரையும் கொலை பண்ணிடுறாங்க. இன்னும் 2-3 பேர் வெட்டுப்பட்டு விழுந்துடுறாங்க. உடனே இந்த கும்பல் திருப்பியும் பைக்கில் ஏறி கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா கடம்போடு வாழ்வு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கடம்போடு வாழ்வு அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ளே போய் அந்த ஊர்லேருந்து வெளியே வராங்க பாருங்கள், மெயின் ரோடு. அதுக்குள்ளே 3-4 பேரை வெட்டுறாங்க. வெட்டிட்டு அப்புறம் அதை தாண்டி போகிறாங்க, அது களக்காடை நோக்கி போகையில் பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு வெளியே பைக் எடுத்துகிட்டு வர்றாரு. அவரை வெட்டிட்டு அந்த பைக்கையும் பிடிங்கிடுறாங்க. பிடிங்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க.
இதில் 2 பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட். இந்த சூழ்நிலையிலே பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து திரண்டு வந்து பார்த்து சாலை மறியல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இதில் இவங்களுக்கும், அதாவது வெட்டுப்பட்டு காயம்பட்டு இறந்து போனவங்களுக்கும் காயம்பட்டவங்களுக்கும் இந்த குரூப்புக்கும் வெட்டினவங்களுக்கும் எந்த விதமான தனிப்பட்ட விரோதம் கிடையாது, முன் விரோதம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, தகராறு கிடையாது, ஒரு எந்த யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இவங்க எல்லாரையுமே வெட்டுறாங்க. வெட்டுறாங்க அப்படின்னா இவங்க யாருன்னு தெரிஞ்சுதான் வெட்டுறாங்க. ஏன்னா வெட்டுப்பட்டதில் எல்லாரும் இருக்காங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவர் இருக்காரு, வெளியில மாநிலத்தை சேர்ந்தவர் இருக்காரு, நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காரு, யாதவ சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. ஆக இங்கே வெட்டிட்டு ஓடிடுறாங்க, தப்பிச்சு போயிடுறாங்க. பொதுமக்கள் வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. அந்த நாங்குநேரியிலேருந்து அந்த களக்காடுக்கு போகிற சாலை, நாங்குநேரியிலேருந்து ஏர்வாடிக்கு போகிற சாலை, கடைசியாக இந்த ட்ரங்க் ரோடு மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகள் எஸ்பி லெவலில், டிஐஜி லெவலில், ஐஜி லெவலில், இப்போ ஏடிஜிபியே வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் எல்ஜிபி, அவங்கெல்லாம் வந்து இந்த பொதுமக்களை சமாதானப்படுத்தி அவங்க என்ன சொல்கிறாங்க, யாருன்னு அவங்க பிடிங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விரோதமும் கிடையாது, எதுக்காக எங்களை வெட்டினாங்க. வந்தவங்க வேற ரொம்ப போதையில இருந்ததா சொல்றாங்க. அதாவது நார்மலா சரக்கு அடிச்சுட்டு வந்தவங்க மாதிரி இல்லையா, கஞ்சா இந்த மாதிரியான பொருட்கள், வேற மாதிரியான போதை பொருட்களை யூஸ் பண்ணி கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு போதையில இருந்தாங்க, கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு தான் வந்து வெட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காவல்துறை வந்து அவங்க அந்த பொதுமக்களை சமாதானப்படுத்தி அதே சமயத்தில் டீம் ஒர்க் பண்ணி ஒரு 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி இதில் அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ், இவங்க வந்து வண்டி நம்பரு, அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து அவங்க செல்ஃபோன் டவர் லொக்கேஷன், அப்புறம் வந்து இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவங்க யார் அப்படிங்கிறவங்களெல்லாம் பார்த்து ஒரு 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள விசாரிச்சுட்ருக்காங்க. அவங்கள விசாரித்தாதான் இது என்ன காரணத்துக்காக பண்ணாங்க, மது போதையில் தான் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கஞ்சா அது வந்து அடிச்சுட்டு அந்த போதையில் இருந்தாங்களா, இல்லை போதை பவுடர் அடித்தாங்களா, கஞ்சா எங்கே கிடைச்சது, யார் விற்றாங்க, போதை பவுடர் எங்கே கிடைச்சது, யார் விற்றாங்க, எதுக்காக வந்து இவங்க வெட்டினாங்க, என்ன காரணம், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, அவங்க வந்து ஒரு பொய்யான காரணத்தை சொல்லலாம், ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துல இருந்தாங்கிறதுக்கு அவங்க டவர் லொக்கேஷன் கேட்டது. இவங்க யார் கூடலாம் பேசினாங்க, கடந்த ஒரு வாரமாக யார் கூடலாம் பேசியிருக்காங்க, இந்த டீம் வந்தாங்களே 9 பேர், இதில் யார் தலைவர், அந்த தலைவருக்கு யார் உத்தரவு போட்டது. இப்போ காவல்துறையில் சொன்னதாக சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கைது செய்யப்பட்ட 7 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, காயம்பட்டவங்க இறந்து போனவங்கலாம் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ஆனால் இவங்க இந்த டீம் எல்லாமே ஒரே சமூகத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணம், இந்த போதை காரணமா இல்லை ஜாதி என்கிற போதை காரணமா அப்படிங்கிறது இப்போ விசாரணையில் தெரிய வரும். அது யார் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்கள விடக்கூடாது. இதில் வந்து ஒரு ரவுடி, அந்த ஊரை சேர்ந்த ஒரு ரவுடி, அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நான் இதில் சம்மந்தப்படலை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சார் இவங்க வந்து வெட்டிட்டு போகும்போது நவீன் தேவர் வாழ்க அந்த மாதிரி கோஷம் விட்டுட்டு போயிருக்காங்க. உடனே அங்கேருந்து நவீன்கிறவர ஒரு ரவுடி வந்து, முன்னாடி திருநெல்வேலியில் நடந்த கொலைகளில் ஈடுபட்ட ஒரு ரவுடி வந்து அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ இது வந்து டிஜிட்டல் காலம், இதில் யாரும் எதையும் மறைக்க முடியாது. இவங்க ஸ்பாட்டுக்கு வந்தவங்க யார், நிச்சயமாக அவங்களோட செல்ஃபோனில் அந்த லொக்கேஷன் தெரியும். அந்த டயத்தில் அந்த இடத்துல லொக்கேஷன் யாருது காட்டுது, இவன் தானா, ரைட்டு, இவன் இந்த செல்ஃபோன் யார் கூடலாம் பேசியிருக்கான், அந்த மாதிரி 9 பேரும் யார் கூடலாம் பேசியிருக்காங்க, யார்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு, யார் வந்து இவங்களை வந்து போக சொன்னது, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க, இவங்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தது, எல்லா விவரத்தையும் எடுத்துடலாம். இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் இதை மறைக்கவே முடியாது. சிசிடிவி எந்த இடத்தெல்லாம் தாண்டி போனாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து களக்காடுக்கு போய், களக்காடுலேருந்து தென்காசிக்கு போய், தென்காசிலேருந்து அப்படியே அந்த பக்கம் வந்து கோயில்பட்டி வந்து, கோயில்பட்டியிலேருந்து அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தாங்க, அப்போ தான் நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னு காவல்துறையிலேருந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தானே, அந்த பக்கம் போகிறாங்க, எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது, இவங்க தானா அது, இவங்க கூட வந்து மற்ற 2 பேர் யார், இவங்கள விசாரிக்கல அங்கே யாரை சொல்கிறாங்க, அவங்க தானா அது, அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களோட டவர் லொக்கேஷன் என்ன, இவங்களுக்கு உத்தரவு கொடுத்ததா ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் யார், அவரோட லொக்கேஷன் என்ன, இதெல்லாம் தெரிய வரும். இந்த வீடியோ போட்டார் இல்லையா, இவர் சம்மந்தப்பட்டிருக்காரா, இல்லை இவர் பேரை வேணும்னே யூஸ் பண்ணி ரீடைரக்ட் பண்ணியிருக்காங்களா, மாற்றி வீடியோ போட்ட நவீன் பற்றி யார் சார், மக்களுக்கு நிறைய பேருக்கு மறந்துருக்கலாம் இவரை பற்றி, இவர் யாருன்னு சொல்லிருங்க சார். இந்த நவீன் அப்படிங்கிறவர் வந்து அதே ஊருக்காரர் தான், நாங்குநேரியை சேர்ந்தவர்.
அவர் வந்து ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆற்காடு சுரேஷ்ங்கிறவர் சென்னையில் பட்டினப்பாக்கத்தில் கொலை பண்ணாங்க. அதாவது அந்த கொலைக்கு பழிக்கு பழியாக தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த பொன்னை பாலுன்னு சொல்லிட்டு ஆற்காடு சுரேஷோட தம்பி, அவங்க அண்ணனை கொன்னதுக்காக அவர் வந்து ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்காக அவரோட தம்பி பொன்னை பாலு வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் தான் லீட் பண்ணி செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொலையில், அதாவது ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் நவீன் ஒரு அக்யூஸ்ட். ஓகே. அதே மாதிரி நெல்லையில் தீபக் ராஜான்னு அவர் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அவர் கூட பெண் நண்பரோட சாப்பிட்டு வெளியே வரையில் கரெக்டாக ஹோட்டல் வாசல்லையே வச்சு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு கொலை பண்ணுறாங்க. அந்த வழக்குலையும் அவர் அக்யூஸ்ட். அதனால் அவரை வந்து நெல்லை மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நெல்லை காவல்துறை உத்தரவு போட்டிருக்கிறதாகவும், அதனால் நான் வெளியே இருக்கேன், உள்ளே வரல, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் சம்மந்தம் இருக்கா இல்லையாங்கிறத காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த டிஜிட்டல் உலகத்தில் எதையுமே மறைக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆனாலும் கூட காவல்துறை வந்து இதில் வந்து உளவுத்துறை கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் ரெடியாகி வராங்க. அப்போ இந்த மாதிரி இந்த 8 பசங்க சேர்ந்து ஒன்றா சுற்றுறாங்க, இந்த பக்கம் அலையிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இன்னாரு ராமசாமி, கந்தசாமி, முனுசாமி, குப்புசாமி அப்படின்னு அவங்க நோட்டம் விட்டு இவங்களுக்கு என்ன பின்னணி, இவங்ககிட்ட ஏது காசு, இவங்க எதுக்காக சுற்றுறாங்க என்னங்கிறத இவங்க கண்காணிச்சிருக்கணும். ஏன்னா இது உடனே நினச்ச உடனே செய்யலை. 9 பேர் ஒன்றா சேர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். சேர்ந்து 3 பைக்கில் ஏறிட்டு மாற்றவங்களெல்லாம் விட்டுறாங்க, இந்த ஏரியாலலாம் போய் விட்டோம்னு தெரிஞ்சு விட்டுறாங்க. இப்போ அந்த ஏரியாவை பற்றியும் தெரியுது, விட்டுப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு தெரியுது. அவங்க ஒரே இடத்துல நிப்பாட்டல, அதுக்கப்புறமா அந்த கிராமங்கள்ல அப்படியே போயிட்டே இருக்காங்க. 2-3 இடத்துல சம்பவம், எல்லாம் 8 மணிலேருந்து மாலை 8 மணிலேருந்து 8:15 8:20 நடக்குது. 3 இடத்துல சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த கைது பண்ணதாக சொல்லப்பட்ட சமூகத்தை சேர்ந்த யாரையும் இவங்க விட்டலை, மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க தான் விட்டிருக்காங்க. அதுக்காக வந்து இது ஜாதியே சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. போலீஸ் விசாரணையில் நிச்சயமா தெரியும். இப்போ விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இப்போதைக்கு கைது செஞ்சுருக்காங்களே ஒரு 7 பேர், அவங்க வந்து எதுக்காக வெட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய சமூகத்தில் நான் தான் பெரிய ஆளு, என் சமூகத்தில் நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இதில் எவ்வளோ உண்மை இருக்குது? அதாவது இந்த விஷயத்தில் இது உண்மையா இல்லையாங்கிறது தெரியல எனக்கு. ஆனால் விசாரணையில் சொல்லுவாங்க நிச்சயமாக. ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம், திருத்தணிக்கு போகிற ட்ரெயினில் ஒரு 4-5 பையங்க சேர்ந்து கத்தி எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் இது பண்ணி ஒரு வடமாநில இளைஞரை போய் வெட்ட போய், அப்புறம் திருத்தணிக்கு போனப்புறம் அவரை கூட்டு போய் வெட்டையிலே அதை ரீல்ஸ் எடுத்து அதை வெளியிட்டாங்கல்ல. அது என்ன, போதையில் கெத்து காட்டுறதுக்காக, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணது. ஆக ஜாதி போதை, மது போதை, பவுடர் போதை, கெஞ்சா போதை, இப்போ வந்து ரீல்ஸ் போதை, இப்போ கெத்து காட்டுற போதைன்னு ஒன்று வந்திருக்கு. அதுவும் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சமூகத்தில் நடந்திருக்கு. அதனால் அப்படி தான் நடந்ததா இது அப்படிங்கிறத விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் நடந்தது ஒரு கொடூரமான சம்பவம். இது வந்து அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 3 சமூகத்துக்கு இடையில் தான் பிரச்சனை. அதில் இந்த கைது செய்யப்பட்டவங்களாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களா தெரியுது, வெட்டுப்பட்டவங்களாம் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதனால் அது ஒரு காரணமா அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து நிச்சயமாக விசாரிக்கணும். விசாரித்து அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே சொன்னால 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, திருப்பியும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அந்த மாவட்டங்களை பொறுத்தவரை, அந்த மாவட்டம் எனக்கு அந்த நெல்லை மாவட்டம் சேர்ந்து வந்தாங்க. அங்கே எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலில் +2 படிக்கிற மாணவர்கள் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இது மாதிரி ஜாதி பிரச்சனையில் 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை கல்லை தூக்கி தலையில் போட்டு கொண்டாங்க. இந்த 5 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இறந்து போனவங்க சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயிலேருந்து வெளியே வந்தவங்க வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் வெடிகுண்டு வச்சாங்க, பழி வாங்குறதுக்காக. அதே மாதிரி இந்த வள்ளியூர்னு ஒரு ஊர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஊரில் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை போலுக்கு, அதுக்காக ஆன்லைனில் கற்றுக்கிட்டு எப்படி வெடிகுண்டு தயார் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு பட்டாசுலாம் வாங்கி வெடிகுண்டு தயார் பண்ணி அந்த கடமையிலே வீசுகிறாங்க, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஜாதி வெறி அப்படிங்கிறது பசங்களுக்குள்ளேயே வந்து இந்த ஜாதி வெறி எப்படி யார் சார் புகுத்துறாங்க? இந்த மாதிரி பெற்றோர்கள் தான், வேற யாரு? சின்ன வயசுலேயே குழந்தைகள்கிட்ட நம்ம அந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் அந்த உயர்ந்த ஜாதி, நம்ம சொல்கிறது தான் அவன் கேட்கணும் அப்படிங்கிறத ஊட்டப்படுது. ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு கயிறு கட்டுறாங்க, ஜாதி ஐடென்டிஃபிகேஷனுக்கு. இதெல்லாம் வேற நடக்குது, இதெல்லாம் அந்த மாவட்டத்தில் நடக்குது. இப்போ நடக்குதா இல்லைங்க தெரியல, நடந்தது. ஆக அந்த ஜாதி, அந்த மாதிரி அந்த ஜாதியை சேர்ந்தவங்க ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில் அவங்களுக்குன்னு குடம் இருக்கும், அந்த குடை திருவிழாவுக்கு வந்து அவங்களுக்குன்னு சில பனியன்
அவங்களுக்கு நான் அந்த இதில் கூட போஸ்டரில் கூட தந்தி போஸ்டர் இருக்குல்ல, அந்த இது இருக்கு இல்லையா நம்ம கரண்ட் போஸ்டர், அதில் கூட அந்த ஜாதியை பெயிண்ட் அடிப்பாங்க, வால் போஸ்டர் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ல திருவிழா நடக்கும்போது நானும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். திருவிழா நடக்கிற இடத்துக்குள்ள மத்த ஜாதியினர் வந்தா வரமாட்டாங்க. சில பேர் வீம்புக்குனே வந்து ஜாதியை பத்தி பெருசா தகராறாகிறது, பிரச்சனையாகும். ஆக ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து பூஸ்ட் பண்ணப்படுது. அது பெற்றோர்களாலையும் அவங்க உற்றோர்களாலையும் அது பூஸ்ட் பண்ணதுனால தான் அந்த பிரச்சனைகளே வருது. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி, ராமநாடு, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் எல்லாம் இது ஏன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சார்? இந்த மாவட்டங்கள் தான் அந்த மாதிரி பெற்றோர்கள்ல இருந்து எல்லாருமே அந்த ஜாதிய தீயை வந்து தூண்டி விடுறாங்க. அந்த தூண்டி விடுறதுனால அது நடக்குது. கலைஞர் சிஎம்மா இருக்கையில் இதே மாதிரி இந்த 3 ஜாதிக்குள்ளேயும் பிரச்சனையாகி ஏகப்பட்ட கொலை, கிட்டத்தட்ட 1200 மேலே கொலை ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணாருன்னா, இந்த 3 ஜாதியை சேர்ந்தவங்க இன்ஸ்பெக்டராகவும் டிஎஸ்பியாக இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த மாவட்டத்திலேருந்து அவங்க வெளி மாவட்டங்களுக்கு மாற்றி விட்டார். ஆக அந்த ஒரு இடத்துல எடுத்துங்க, இந்த 3 ஜாதி இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், ஒரு டிஎஸ்பி இருக்காருன்னா, இந்த 3 சேர்ந்ததில் யாராவது ஒருத்தராக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற 2 ஜாதியை சேர்ந்தவங்க அவருக்கு எதிரியாயிடுறாங்க. அவர் செய்யக்கூடிய செயல்கள் நியாயமாக இருந்தால் கூட தவறாக தான் பார்க்கப்படும். அப்போ அவர் மேலே அலிகேஷன்ஸ் ஏற்படுத்தப்படும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-16 டோல் பிளாஸா இருக்குது. எந்த டோல் பிளாஸாவிலையும் அது பக்கத்தில் பாருங்கள் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஒரு 5 ஹோட்டல் 10 ஹோட்டல் இருக்கும். அட்லீஸ்ட் டீ கிடையாது இருக்கும். ஆனால் நாங்குநேரில் ஒரு டோல் பிளாஸா இருக்குது, அங்கே டீ கடை கூட கிடையாது. எதனால சார்? அவ்வளோ நல்லவங்க அவங்க. அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஜாதிய ரீதியாக பிரிஞ்சு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருக்காங்களே தவிர, யாராவது ஒருத்தர் வச்சு அந்த ஜாதியை சேர்ந்து வச்சாலும் ஒரு ஜாதிக்காரன் வந்து பிரச்சனை பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம ஒம்புன்னு வைக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லை, நாங்குநேரியில் தொழில் பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது செயல்படலை. இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட 200 கோடி என்னமோ ஒதுக்குனாங்க. இது மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அந்த மாதிரி தொழில் பூங்கா உற்பத்தி அங்கே தொடங்கி அதில் வந்து இவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அட்லீஸ்ட் இதை விட்டு அவங்க மாறி அங்கேயாவது போவாங்கல்ல. மாதம் ஒரு 30,000 ரூபா சம்பளம் கிடைக்குது, அப்போ காலையிலன்னா வேலைக்கு போகணும். அப்போ இந்த மாதிரி சும்மா வீட்டில் இருக்க போய் தானே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. படித்தவர்களுக்கு அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வாய்ப்பு குறையும். இதெல்லாம் அரசாங்கம் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். மெயினாக இந்த கொலை, இப்போ நடந்த கொலைகள், இந்த சம்பவம் வந்து இன்னும் திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. இது என்ன காரணம்? ஜாதிய காரணமா? அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பார்த்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவங்களுக்கு கூடிய விரைவில் நீதிமன்றம் மூலமா தண்டனை வாங்கி மேக்சிமம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஆனால் அரசு அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் தெளிவாக தெரியல. இப்போ சமீபத்தில் கூட கவின் அவர்கள் வந்து திருநெல்வேலியில் வெட்டுப்பட்டு கொலை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலாக வேற ஒரு நியூஸ் வச்சு அதை மறைக்க பார்க்குறாங்களே தவிர அதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்தாங்களான்னு பார்த்தா இன்னும் இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசு இதில் இன்னும் எவ்வளோ முக்கியமாக செயல்படணும்னு நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாக அரசியல் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லா ஜாதிக்காரங்களும் தனக்கு ஓட்டு போடணும்னு இருப்பாங்க. அதுதான் அரசியல். ஒரு ஜாதிக்காரங்க இது சப்போர்ட் பண்ணி நியாயம் வந்து ஒருத்தர் பக்கம் தான் இருக்கும். இப்போ கவின் கொலை வழக்கில் கவின் இறந்துட்டார், அவர் கொல்லப்பட்டார். அப்போது அது நியாயம் அவங்க பக்கம் தான் இருக்குது. ஆனால் அது செஞ்சது இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஒரு சமூகத்து ஓட்டுகள் போயிரும்ல. அந்த அரசாங்கத்தை சொல்லல, அரசியல். அதுதான் அரசியல். அதனால வந்து யாருக்குமே பகச்சிக்காம எல்லா ஓட்டும் தனக்கு வரணும், அதை வச்சு தாங்க ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் அரசியல்வாதிகள் நினைப்பாங்க. அதனால இந்த விஷயங்கள்ல சரியான நடவடிக்கை, போல்டான நடவடிக்கை சரின்னா இதுக்கு மேலே அவங்க வந்து சட்டத்தில் கூறப்பட்ட மேக்சிமம் தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கம். இப்போ விஜய் கூட இப்போ தஞ்சையில் நடந்த கட்சி கூட்டத்தில் வந்து பேசியிருக்கும் போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. திமுக ஆட்சியில் வந்து சட்டம் சீர்குலைஞ்சு போயிடுச்சு, நாங்குநேரிக்கு இதை விட உதாரணமான ஒரு வார்த்தையே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதிகள் அவங்கவுங்க அரசியலுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. நான் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி. என்னை பொறுத்தவரை இது மாபெரும் குற்றம். இந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு தவறிட்டாங்க. சரியான முறையில் உளவுத்துறையோ லோக்கல் போலீஸோ சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலை. சரி, நடந்து போச்சு. இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத பார்த்து அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒன்று, நடந்ததுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. இப்போ இந்த சம்பவத்தில் 7 பேரை கைது செஞ்சுருக்காங்களா சார்? இந்த 7 பேரில் வந்து சில பேர் வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி சின்னதுரை அந்த மாணவனை வெட்டி வீடு புகுந்து வெட்டினாங்கல்ல, அந்த மாணவர்கள் சிலர் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? அதில் 7 பேர் பேரை சொல்லிட்டாங்க.
அதில் இந்த ராமசாமி கந்தசாமி அதில் சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. விசாரணை இப்போ ஆரம்ப கட்டத்தில் தானே இருக்குது. 7 பேரை பிடிச்சிருக்காங்க, விசாரிக்கிறாங்க. விசாரித்து இந்த 2 பேர் பிடிக்க வேண்டியிருக்கு. இது உண்மையிலே இவங்க தான் ரியல் அக்யூஸ்டாக தெரிஞ்சு தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. சந்தேகத்தில் பிடிப்பாங்க, விசாரிப்பாங்க. இவர் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறத டிஜிட்டல் ப்ரூஃப் வேணும். ஓகே, இவரோட ஃபோன் அங்கே ஒர்க் பண்ணப்பட்டிருக்கா, அந்த இடத்துல இவரோட டவர் லொக்கேஷன் காட்டுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் செய்வாங்க. இன்னும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவங்க பிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. விசாரணை இந்த முடியலை. அதனால் விசாரித்து நிச்சயமாக இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேரில் சார்ஜ் ஷீட் போடுவாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும். என்னோட இது என்னென்னா, கூடிய விரைவில் கைது செய்து கூடிய விரைவில் அவங்க நீதிமன்றத்தில் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இன்னும் ஒரு சம்பவம் இது மாதிரி நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், உளவுத்துறை எப்படி நம்ம வந்து இதை வந்து கண்காணிக்க சொல்லணும். இது மாதிரி சென்சிட்டிவ் ஏரியா, கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து காவல்துறை ரொம்ப ரொம்ப திறப்பட செயல்படணும். என்ன நடக்குது, ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாகிடும், ஒரு சாதாரண விஷயம் கூட பெரிய விஷயம் ஆகிடும். ஆனால் இதில் எந்த இஷ்யூமே இல்லை, எந்த சமூகமே இல்லை. கொலை செஞ்சது வெட்டினதுதான் சம்பந்தம். அதான் என்ன காரணங்கிறது அந்த விசாரணையில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ஜாதி தான் காரணம்னா அதுக்குள்ள நடவடிக்கை என்னன்னு பார்க்கணும். இல்லை வேற ஏதாவது ஒரு சம்பவம் காரணமா அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆனா பெருசா அதை வந்து யாருமே பேசலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க இல்லையே, எல்லா மீடியாக்களையும் எல்லா விஷயங்களையும் எல்லா இதுலையுமே பத்திரிகைகளையும் வந்திருக்கு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரிய சம்பவம் அது. அது வந்து கொடூரமான சம்பவம். இது நடக்கவே கூடாது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு அரசாங்கமும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நடக்கும். இந்த மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இப்ப நடந்தது கிடையாது, இதுக்கு முன்னாடியே 4 தடவை வந்து இதே மாதிரி நடந்திருக்கு, இது 4வது தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் தான் சொல்லணுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் சிஎம் இருக்கையிலே இது நடந்த விஷயம் தான். அப்போதானே மாற்றி விட்டாங்க எங்களுக்கு அதிகாரிகள் எல்லாம். அந்த ஜாதிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு சரியான தீர்வு காணணும். அதுக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை. ஓகே சார். ஸோ எங்களுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.